अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானை குறித்தும் பிராட்டிமார்களை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் அவனுடைய அடியார்களான சக்கரத்தாழ்வார் கருடாழ்வான் இவர்களை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்கிறார். அதிலே கருடாழ்வானை குறித்து அவர் அருளி செய்த ஸ்தோத்திரம் 50 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம். அதுதான் கருட பஞ்சாசத் என்று வழங்கப் பெறுகிறது. அதிலே கருடாழ்வானுடைய வைபவங்கள் பலவாறு தெரிவிக்கப்படுகின்றன. அதிலே 25வது ஸ்லோகம் தொடங்கி நாகலோகத்திலே சென்று பாத்தாள லோகத்திலே சென்று அந்த பாம்புகளை எல்லாம் அவர் அழித்தார் என்று அந்த விஷயம் தெரிவிக்கப்படுகிறது. அவர் காரணம் என்ன? என்னால் தன்னுடைய தாயார், இந்த கருடாழ்வானுடைய தாயார் வினத்தை, அவள் சிறைப்பட்டு கிடந்தாள் இவர்களுடைய வஞ்சனையினாலே என்கிறபடியினாலே அந்த பாம்புகளிடத்திலே அவருக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. அதனால்தான் அவர்களை அழிக்க தலைப்படுகிறார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதிலே 30வது ஸ்லோகத்திலே அந்த பாத்தாள லோகத்திலே கருடன் பாய்ந்தது எப்படி என்பதை சற்று அழகாக விவரிக்கிறார் இந்த இடத்திலே வேதாந்த தேசிகன். ஆவேத சௌத சிருங்காதனுபரதகதே ஆபுஜங்கேந்திரலோகாத் ஸ்ரேணீபந்தம் விதன்வன் க்ஷணபரிணமிதாலாதபாத பிரகாரः பாயான்னः புண்ணியபாப பிரசமய புனः கர்ப்பகும்பீநிபாதாத் பாதாளஸ்யந்தராளே பிருகதி ககபதேர் நிர்விகாதோ நிபாதः. கருடாழ்வான் சத்தியலோகம் பிரம்மாவனுடைய லோகத்திலிருந்து தொடங்கி கீழே நாகலோகம் பாத்தாள லோகம் வரை அவர் எந்தவித ஓய்வும் இல்லாமல் அப்படி சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். அதாவது அவருடைய வேகத்திற்கு இடம் போராது. அதனால் என்ன பண்ணுறார், பிரம்மலோகத்திலேருந்து கீழ்லோகம் வரைக்கும் அப்படியே பறந்து செல்லுகிறார். அவர் எப்படின்னா வேத சௌதாத் சிங்காத்து என்கிறார். வேதா என்னால் பிரம்மா, அவனுடைய மாளிகை இருக்கிற இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் செல்லுகிறார்? ஆபுஜங்கேந்திரலோகாத்து, நாகலோகம் வரையில் அவர் போய்கொண்டிருக்கிறார், பறந்து கொண்டிருக்கிறார். அதுவும் அனுபரத கதேஹே, துளி கூட அவருக்கு ஓய்வே இல்லாமல் அப்படி பறந்து கொண்டிருக்கிறார். அப்படி பறந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த என்ன ஆகிறது? ககபதேஹே ஸ்ரேணி பந்தம், அவர் பறந்து கொண்டிருக்கிற அந்த தொடர்ச்சி, அதனால் என்ன ஆகிறது? கீழே திடீர்னு ஆகாசத்திலிருந்து திடீரென்று பாத்தாள லோகத்தில் போவார். அப்படி பாம்புகளை கவ்வி எடுத்து கொண்டு வந்து விடுவார். இந்த கருடன் கூட நாம் பார்த்தோமானால் கருடன் கழுகு முதலான வஸ்துக்களெல்லாம் திடீரென்று கீழே இறங்குவோம், அந்த வஸ்துக்களை எடுத்துக்கொண்டு மேலே போய்விடும். அதை பார்க்கிற பொழுது அது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அதை சொல்லுகிறார். க்ஷணபரிமித அலாதபாத பிரகாரா, ஒரு க்ஷணத்திலே நம்முடைய மேலே திடீரென்று எதிர்பாராமல் ஒரு கொள்ளிக்கட்டை வந்து விழுந்தார் போலே அப்படி இருக்கிறதுன்றார். அந்த கருடாழ்வான் வந்த ஒரு வேகம், அது நாம் இருக்கிற பொழுது திடீரென்று இந்த காலத்திலே சொல்லணும்னால் சில தேசங்களிலே போர் நடக்கிற பொழுது சில குண்டுகளை எல்லாம் போடுகிறார்கள் அல்லவா, திடீரென்று வந்து விழுகிறது. அதுபோல இங்கேயும் கூட க்ஷண பரிணமித அலாதபாத பிரகாரா, ஒரு கணப்பொழுதில் அந்த கொள்ளிக்கட்டை வந்து விழுந்தது போன்ற ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்தியது.
அந்த கருடாழ்வானுடைய அந்த வேகமானது என்கிற சொல்கிறார். அதற்கு மேலே நிர்விகாத பாதாளஸ்ய பிருகதி அந்தராளே நிபாதா, அந்த பாதாளத்தினுடைய அந்தராளம் என்னால் அகன்ற மத்தி அந்த இடத்துல போய் அப்படி பாய்ந்தார் இவர். அப்படி பாய்ந்து, அதாவது இந்த கொள்ளிக்கட்டை விழுவது போல திடீரென்று அவர்கள் நடுவிலே பாய்ந்து அந்த பாம்புகளை எல்லாம் அழித்தார் அல்லவா, அப்படிப்பட்ட கருடாழ்வான் என்று அவருடைய அந்த பெருமையை சொல்லி அதுக்கு மேலே என்ன சொல்லுகிறார், அந்த எம்பெருமானுடைய அந்த வாகனமாக இருக்கக்கூடிய அந்த கருடாழ்வான் அவர் பண்ணக்கூடிய அந்த காரியம் பாம்புகளை அழிக்கிறார், அதுபோல் நம்முடைய பாப்பத்தையும் அழிக்க வேணும் என்று மேலே அதைத்தான் சொல்ல. புண்ணிய பாப பிரசமய புனகா கர்ப்பகும்பி நிபாத்தாத்து. நமக்கு என்ன புண்ணியம் பாபம் இவற்றினுடைய கூட்டங்களாலே நாம் வருத்தப்படுகிறோம். நாம் செய்த புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக இந்த உலகத்திலே பிறக்கிறோம், சுகத்தை அனுபவிக்கிறோம். பாபத்தினுடைய பலனை அனுபவிப்பதற்காக பிறந்து துக்கத்தை அனுபவிக்கிறோம். இப்படித்தான் மறுபடியும் மறுபடியும் நமக்கு பிறவிகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால் புண்ணிய பாப பிரசமய புனகா கர்ப்ப கும்பி நிபாத்தாத்து. மறுபடியும் இந்த கர்ப்பத்திலே பிறக்கிறோம். இந்த கர்ப்பத்திலே பிறத்தல் என்கிறது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் கும்பி பாக்கம் அப்படின்னு ஒரு நரகம் அதுபோல் இருக்கிறதுன்னு சொல்கிறார். கர்ப்பமாகிற கும்பி பாக்கம் என்னாலன்னா அப்படியே ஒரு கும்பம், அந்த கும்பத்தில் நிறைய அப்படியே அடியில் நெருப்பு எரிகிறது, அதில் நடுவில் அந்த எண்ணெய் கொப்பரைன்னு சொல்லுவார். அந்த பாத்திரம் நிறைய எண்ணெய் இருக்கிறது. அதில் ஒருத்தனை போட்டால் என்ன ஆகும், கொதிக்கிற எண்ணெயில் ஒருத்தனை அதில் தூக்கி போட்டால் என்ன ஆகும், என்னமா துடிப்பானவன். அதுபோலத்தான் நாம் கர்ப்பத்திலே துடித்து கொண்டு இருக்கிறோம். அதாவது இது எப்படி போட்டதுன்னா கர்ப்ப கும்பி நிபாத்தாத்து, கர்ப்பமாகிய கும்பி பாகம் என்னும் நரகம் அதிலே நாம் விழுவதிலிருந்து நம்மை அந்த கருடாழ்வான் நகா பாயாத் நம்மை காப்பாற்றட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகர் அருளி செய்கிறார். அதாவது இவனுடைய பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரை அப்படி மேலிருந்து கீழே ஷரேல் என்று பாய்கிறார் அவர். அந்த பாதாள லோகத்தில் பாய்கிற பொழுது மேலே இருந்து ஏதோ கொள்ளிக்கட்டை விழுந்தார் போல இருக்கிறது அவர்களுக்கு. திடீரென்று ஒரு கொள்ளிக்கட்டை விழுந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல இருக்கிறதாம் அந்த பாம்புகளுக்கெல்லாம். அப்படி அந்த பாம்புகளை அழித்தவர் அந்த கருடாழ்வான். நம்முடைய இந்த பிறவி என்னும் நோய் இருக்கிறத, பிறவி பெருங்கடல், அதிலே விழுந்து கிடக்கிறோம். அப்படிப்பட்ட பிறவிகள் நமக்கு இனிமேல் ஏற்படாமல் நமக்கு உயர்ந்த மோட்சம் கிடைக்கும்படியாக அவர் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த கருடாழ்வானை பிரார்த்தித்துக் கொள்வதாக அமைந்திருக்கிறது. அடுத்தபடி அந்த கருடாழ்வான் அந்த பாம்புகளை எல்லாம் எப்படி அழிக்கிறார் என்கிறதை பற்றி அதை ஒரு விதமாக அழகாக வர்ணிக்கிறார். அது ஒரு உத்பிரேட்சை என்று சொல்லலாம். என்னென்னா, சாதாரணமாக ஒருத்தன் என்ன பண்ணுவன், வயலிலே போய் பயிர்களை நட்டு அதற்கு பிறகு அந்த தன்னுடைய அறிவாளாலே அந்த இத்தையெல்லாம் கதிர்களையெல்லாம் அறுத்து எடுத்து கொள்ளுகிறான், அறுவடை செய்கிறான். அதுக்காக முதல்ல அறிவாளை நன்றாக தீட்ட வேண்டும். அது ஒரு பெரிய கொஞ்சம் மேடாக இருக்கிற ஒரு பாறையில் வைத்து அறிவாளை தீட்டுவான். அந்த அறிவாளை நன்றாக தீட்டி கொண்டு அதற்கு பிறகு அந்த கழனியிலே முதிர்ந்திருக்கக்கூடிய பயிர்களை எல்லாம் அந்த அறிவாளால் வெட்டி எடுத்து செல்லுவான். அதுபோல இங்கே கருடாழ்வான் பாம்புகளை எல்லாம் எடுத்து செல்லுகிறார், அழிக்கிறார். அந்த பாம்புகள் தான் அவருக்கு இப்பொழுது பயிர் போலே என்று. அப்போ அவருடைய அறிவாள் எது என்றால் அவருடைய அலகுகள் தான் அறிவாள் என்று மிக அழகாக அதை இந்த ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார். பிரத்யக்ராகீர்ண தத்தத் பணமணி நிகரே சங்குலா கோட்டி வக்ரம் துண்டாக்ரம் சம்ஷ்ணுவானஹ குலகிரி கட்டினே கற்பரே கூர்மபர்த்து பாதாளக்ஷேத்திர பக்வத்விரசன பிருதனா ஷாலி விச்சேதசாலி சைலீம் நஹா சப்தசைலி லகிமத ரபசா சௌத்து சாத்வீம் சுபர்ணா. அதாவது இந்த பாம்புகளெல்லாம் பாதாள லோகத்திலே இருக்கின்றன. அங்கே எங்கே இருக்கிறதுனா பாதாள லோகத்தில் அங்குமிங்குமாக இறைந்து கிடக்கிறது. அது பிரத்யக்ராகீர்ண தத்தது, புதிதாக இறைந்து கிடந்த அந்தந்த சர்ப்பங்கள், அந்த சர்ப்பங்கள்லாம் எப்படி இருக்கிறதுனா பணமணி நிகரே, அப்படியே ரத்தின கூட்டங்கள் போல. அதனுடைய தலைகளிலெல்லாம் ரத்தினங்கள் இருக்கிறபடினாலே அங்கே ரத்தின கூட்டங்கள் இறைந்து கிடப்பது போலத்தான் இருக்கிறதாம். அங்கே போய் கருடாழ்வான் என்ன பண்ணுகிறார், அந்த பாம்புகளை எல்லாம் அறுவடை செய்து எடுத்துக்கொண்டு போகிறார்.
அது போகிறதுக்கு அவருக்கு எது அவருடைய அறிவாள் என்று கேட்டால் அவருடைய அறிவாள் போல இருக்கிறது எது? சங்குலா கோட்டி வக்ரம் துண்டாகிரம். என்ன பண்ணுகிறார்? அவருடைய அறிவாள் போல இருக்கக்கூடிய அறிவாளினுடைய நுனி போல இருக்கிறது அவருடைய வளைந்து இருக்கக்கூடியதான அவருடைய அந்த அலகுகள். அதை சொல்லுகிறார். அந்த அலகுகள் அதை தீட்டணுமே, ஒரு உயர்ந்த பாறையிலே தீட்டினால்தான் அது கூறாக ஆகும். அதை எங்கே தீட்டுகிறார் என்றால் குலகிரி கட்டினே கூர்மபர்த்துஹு கற்பரே, அதாவது குலபர்வதம் போலே மிகவும் உயர்ந்து கடினமாக இருக்கக்கூடியதான அந்த ஆமையினுடைய முதுகலே என்கிறார். அதாவது இவர் பாத்தாள லோகத்திலே செல்கிறார் என்னால் இந்த பாத்தாள லோகத்திற்கு கீழே தான் ஒரு ஆமையானது இந்த பூமியை தாங்கி கொண்டிருக்கிறது என்று இது புராணங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது கூர்மம், ஒரு பெரிய மகா கூர்மம் ஒன்று ஆமை, அதுதான் பூமியை தாங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். அது பூமியினுடைய அடியிலே அந்த ஆமை இருக்கிறது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அந்த பூமியை தாங்குகிற ஆமையினுடைய முதுகு இருக்கிறதே, அந்த ஓடு, அது எப்படி இருக்கிறது? ஒரு மலை போல நன்றாக கடினமாக இருக்கிறது. அதில் போய் தன்னுடைய அலகை அப்படி தீட்டினாராம். அந்த ஆமையினுடைய முதுகில் தன்னுடைய அலகை தீட்டினார். அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், அந்த விவசாயியானவன் ஒரு பாறையிலே தன்னுடைய அலகு அந்த அறிவாளை தீட்டுவது போல இங்கே பாறையாக இருந்தது எது? அந்த பூமியை தாங்குகின்ற ஆமையினுடைய முதுகிலே இருக்கக்கூடிய ஓடு. அந்த ஓட்டில் போய் என்ன பண்ணினார்? தன்னுடைய அந்த அலகுகளை நன்றாக அப்படி தீட்டி கொண்டார் என்று சொல்லுகிறார். அந்த நன்கு சம்ஷுவானஹா சொல்கிறார். என்ன வக்ரம் துண்டகக்ரம் சம்ஷுவானஹா, தம்முடைய வளைந்த அந்த வாயலகை கொண்டு போய் அதில் போய் நன்றாக தீட்டி அதற்கு பிறகு சப்தசைலீஹி லகிம ரபசஹா, அந்த 7 குலபர்வதங்களுடைய காட்டிலும் எல்லாம் இவர் மிகவும் பெருமையுடையவராக ஆகிவிட்டார். அதனால் அவர்களெல்லாம் லேசானதாக செய்து விட்டார். அப்படிப்பட்ட இவர் அந்த வேகத்தோடு சென்று இவர் என்ன பண்ணினார்? பாத்தாளக்ஷேத்திரம் என பாத்தாளமாகிற ஒரு பூமி, அந்த விவசாயிக்கு பூமியிலிருந்து தானே அந்த பயிர்களை அறுவடை செய்கிறான். இவருக்கு பூமியாக இப்பொழுது இருப்பது எது? விளைநிலமாக இருப்பது எதுன்னு கேட்டால் பாத்தாளமாகிற க்ஷேத்திரம். அதில் எதை இவர் அறுவடை செய்கிறார் என்று கேட்டால் பக்வத்விரசனபிரதனாக, என்னாலன்னா அந்த முதிர்ந்துள்ள பாம்புகளினுடைய கூட்டங்கள், அந்த கூட்டங்களாக அதுதான் தானியம் இவருக்கு. ஆஹா, பக்வத்விரசனபிரதனாசாலி, அதை தானியங்களாக கொண்டு அத்தை என்ன பண்ணுகிறார்? விச்சேதசாலி, அதை அறுத்து கொள்ளுகிறார். ஆஹா, கருடாழ்வான் வேகமாக அந்த பாத்தாள லோகத்திலே இறங்கி அங்கே தம்முடைய அலகுகளை அந்த கீழே தேய்க்கிறார். அந்த எப்பவும் கருடாழ்வான் அந்த கருட பறவைகளெல்லாம் அப்படி செய்யும், அலகுகளை தேய்த்து கொள்ளும். இவர் எங்கே தேய்க்கிறார்னு கேட்டால் பூமியை தாங்குகின்ற அந்த ஆமையினுடைய முதுகிலே, அந்த ஓடிலே போய் ஆமையினுடைய ஓட்டிலே தன்னுடைய அலகுகளை தேய்த்து கொள்ளுகிறாராம். அது எப்படி இருக்கிறது? ஒரு விவசாயியானவர் அறுவடை செய்வதற்கு முன்னாலே தம்முடைய அறிவாளை பாறையிலே தீட்டுவது போல இருக்கிறது. அப்படி தீட்டி அந்த அலகுகளாலே எவற்றை அள்ளி எடுக்கிறார் என்றால் அந்த பாத்தாள லோகத்தில் இருக்கக்கூடிய பாம்புகளை எல்லாம் அள்ளி எடுக்கிறார். அந்த பாம்புகள் தான் இந்த இடத்துல இவருக்கு தானியங்கள் போல் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தை செய்பவரான அந்த கருடாழ்வான் நகாசாத்வீம் சைலீம் சவுத்து என்று நமக்கு நன்மையை அருளட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.